அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினில் பிளாக் ஸ்கிப் இன்றைக்கி மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஸ்கிப்பு, அதுக்கப்புறம் இந்த இசட் லாக், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிங்கிள் பிளாக். இப்போ சிங்கிள் பிளாக் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் ஸ்கிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசட் லாக், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக இதான் ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது. ஓகே, இது டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் எடுக்கிறேன், இங்கே ஒரு ஸ்லாட், 2 ஸ்லாட் எடுக்கிறேன் எனக்கு. ஓகே, டெப்த் 10 mm இருக்குது. ஒர்க் பீஸோட இது பார்த்தீங்கன்னா 200 × 200. ஓகே, அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் மெத்தடில் நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். இதுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்டு பண்ணுறேன். இப்போ 2 ஸ்லாட்டு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வேறு ப்ரோக்ராம் பண்ணும்போது 2 சப் ப்ரோக்ராம் எழுதின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நோட்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இதில் புக்கில் 2 சப் ப்ரோக்ராம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்லாட்டுக்கு ஒரு சப் ப்ரோக்ராமும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்லாட்டுக்கு ஒரு சப் ப்ரோக்ராமும் எழுதி இது ரெண்டுத்தையுமே ஒரே மெயின் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணியிருக்கு. தட் இஸ் M98 P002 L20. இங்கே பார்த்திங்கன்னா M98 P003 2 சப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் நான். ஓகே, பட் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்க்ரிமெண்டல் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப் ப்ரோக்ராம் எழுதிட்டு, ஓகே, இந்த ஒரு சப் ப்ரோக்ராமை 2 இடத்துல அப்ளை பண்ணலாம். தட் இஸ் இந்த ஸ்லாட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், ஒரே டைமென்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லாட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்லாட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, பட் ஓகே, இதுக்கும் நம்ம இந்த பிளாக் ஸ்கிப், இந்த இசட் லெவலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ நான் அதுக்கு முன்னாடி எடிட் மோடுக்கு போகிறேன். ஓகே, எடிட் மோடில் போய்ட்டு நான் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். நான் இப்போது நான் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த எடிட் மோடில் தான் போய் பண்ணணும். டெலீட் கொடுத்துட்றேன். நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் நான் டெலீட் கொடுத்துட்றேன். ஓகே, ரீசெட். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இசட் லாக்கை பற்றி பார்க்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு இதுக்காக நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, எப்போவுமே இசட்டை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கிறோம். இசட்டை லாக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் இசட் லாக் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். மீது சிங்கிள் பிளாக்கோ இல்லை பிளாக் ஸ்கிப்பு இது ரெண்டுத்தையும் எடுத்து விட்டுட்டு நான் இசட் லாக்கை மட்டும் பண்ணுறேன். இசட் லாக்கை மட்டும் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 0 நான் பார்த்திங்கன்னா என்னுடைய மிஷினில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் இதில் டேரக்டரில் போய் பார்த்திங்க அப்படின்னா 106 107 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இந்த 106ன்றது மெயின் ப்ரோக்ராமும் 107ன்றது சப் ப்ரோக்ராமும் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இப்போ மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிடுறேன், இசட் லாக் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, மெமரி மோட் இதை வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் இசட் லாக். இசட் லாக்னு என்னென்னா, இப்போ ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகும், எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் மூவ் ஆகும், இசட் அப்படியே இருக்கும். ஓகே, இது எதுக்காகனா நம்ம ஒரு ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இசட் லாக்கு பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் அப்சல்யூட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இசட் -4 இசட் -5ன்னு காமிக்கும். ஆனால் மிஷினில் பார்த்தீங்கன்னா இசட் அப்படியே இருக்குது. இசட் ஆக்சிஸ் மூவ் ஆகுது, வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் மூவ் ஆகும். திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் இசட் லாக். ஓகே, இந்த இசட் லாக்ன்றது இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இசட் லாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போது ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவும் ஆகிடுது. ஓகே, இப்போ நான் சிங்கிள் பிளாக் போட்டு இசட் லாக்கை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் 2 ஸ்லாட், தட் இஸ் இந்த பக்கம் இருக்க ஸ்லாட்டுக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஸ்லாட்டுக்கு, அப்புறம் ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கும், மெயின் ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ரீசெட் பண்ணிட்டு சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இசட் லாக்கை எடுத்து விட்டோன்னே இசட் ஆக்சிஸ் மூவ் ஆகுது. திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் இசட் லாக். அதுக்கப்புறம் இங்கே மூவ் ஆகுது. எஸ், இப்போ 1 mm இங்கே டெப்த் இருக்குது. எஸ், முடிச்சுட்டு இந்த ஆப்ரேஷன் இப்போ நம்ம சிங்கிள் பிளாக்ன்றது எதுக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சிங்கிள் பிளாக் ப்ரோக்ராம் லைன் பை லைனாக ரீட் பண்ணுறதுக்கு தான் சிங்கிள் பிளாக். இசட் லாக்ன்றது இசட் ஆக்சஸை லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் மூவ் ஆகிறது. சிங்கிள் பிளாக்னா ரீட் த ப்ரோக்ராம் லைன் பை லைன். சரிங்களா, ஒரு லைனாக தனித்தனியாக படிக்கிறதுக்காக தான் இந்த சிங்கிள் பிளாக். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, இப்போ எனக்கு வந்து ஸ்லாட் வந்து இங்கே ரன் ஆகிருக்கு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் பிளாக்கை எடுத்து விட்டுட்டு அடுத்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு அடுத்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 mmன்றது ரன் ஆகுது. இதை நான் கொஞ்சம் இந்த ஃபீட் ரேட் ஓவர் ரைடுன்றது தான். இதை நான் வந்து 100% வச்சிடறேன். அப்போ 100% வச்ச உடனே என்ன ஆகுது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இது நமக்கு தேவைன்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபீட் ரேட் ஓவர் ரைடு. ஓகே, இப்போ டெப்த் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அப்சல்யூட் மெத்தடில் இங்கே என்ன டெப்த் இறங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இங்கே செக் மோடில் வச்சு பார்த்துக்கலாம். Z-8. எஸ், Z-10 இதுவாக இருக்குது. எஸ், லாஸ்ட் பாஸ் வந்துடுது. இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது இது சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணிட்டேன்னே இந்த இடத்துல வந்து நிற்குது. பட் இப்போது எனக்கு இந்த ஸ்லாட்டை நான் இப்போ செக் பண்ணணும், எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த அடுத்த ஸ்லாட்டை ஓடி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லாட்டை செக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லாட்டு ஓகே அப்படின்னா நான் அடுத்த ஸ்லாட்டுக்கு இந்த பக்கம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு மூவ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸை ஹோம் பொசிஷன் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, Z ஆக்சிஸை ஹோம் பொசிஷன் அனுப்பிச்சிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்லாட்டை வெர்னியரோ இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க கேஜஸ்லையோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓகே எனக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்லாட் நம்ம என்ன டைமென்ஷன்ஸில் கொடுத்தோமோ அந்த டைமென்ஷன்ஸ் டாலரன்ஸ்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அடுத்து இந்த ஸ்லாட் ஓடணும். ஆனால் இப்போ நான் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இங்கே X-50 Y0 மூவ் பண்ணிவிட்டு அப்போ என்னன்னா இப்போ ஒன்ஸ் அகேன் நான் ரீசெட் பண்ணதுனால திரும்பி எனக்கு இங்கேயே ரன் ஆகும். ப்ரோக்ராம் இங்கே ரன் ஆகிட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் இங்கே ரன் ஆகும். அப்போ நமக்கு வந்து சைக்கிள் டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த ப்ரோக்ராமில் போய் இந்த லைனை டெலீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அடுத்த ஜாபுக்கு இது ஓட்டணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லாட் எங்கே ரன் ஆச்சோ அந்த இடத்துல மட்டும் பிளாக் ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிளாக் ஸ்கிப் அப்படின்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இதுதான் வந்து பிளாக் ஸ்கிப். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு எந்த லைனில் தேவையோ அந்த லைனில் போய்ட்டு நான் பிளாக் ஸ்கிப் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து G00 X-50 Y0 இங்கே தான் பிளாக் ஸ்கிப் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எண்ட் ஆஃப் பிளாக் இங்கே கொண்டு போயிட்டு இந்த பேக் ஸ்லாஷ் இருக்குல்ல இதை டைப் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தேன்னா இந்த லைனில் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு G00 Z2 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்து இன்சர்ட் கொடுத்துட்றேன். சாரி, இங்கே போயிட்டு இதை நான் டெலீட் கொடுத்துடணும், ஏன்னா இது வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு பதில் Y0 இன்சர்ட் கேன்சல், இதை டெலீட் கொடுத்துட்றேன். Y0 இன்சர்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த எண்ட் ஆஃப் பிளாக் வச்சுட்டு பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இன்சர்ட். ஏன்னா எப்போவுமே அந்த எண்ட் ஆஃப் பிளாக்கில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். அந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் இன்சர்ட். அதுக்கப்புறம் இந்த சப் ப்ரோக்ராம் தான் எனக்கு இங்கே ரன் ஆக வேண்டாம் அப்படின்னா நான் இந்த லைனையும் என்ன பண்ணுறேன், பேக் ஸ்லாஷ் இன்சர்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த லைனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த 4 லைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு டேரெக்டாக X50 Y0 தட் இஸ் ப்ரோக்ராமில் இங்கேருந்து இந்த பக்கம் தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் X50 Y0 இங்கே மட்டும்தான் ரன் ஆக போகுது, X-50 ரன் ஆகாது. அதுக்காக நான் ப்ரோக்ராமில் டெலீட் பண்ணல, அந்த லைனை டெம்ப்ரவரியாக பிளாக் பண்ணியிருக்கேன். அதுதான் பிளாக் ஸ்கிப் அப்படின்றது. நீங்கள் டெலீட்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆனால் இங்கே போய்ட்டு அந்த லைனில் வச்சு நீங்கள் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக டெலீட் ஆகிடும். எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா எனக்கு அடுத்த ப்ரோக்ராமுக்கு அது தேவை. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்கிப் ஆன் பண்ணிவிட்டு ஓகே ஆட்டோ மோடில் போடுறேன். இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு சென்டர் பாயிண்ட் வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஆனால் லாஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் முறை ரன் பண்ணும்போது இங்கேருந்து டேரெக்டாக அப்படியே இந்த பக்கம் போச்சு. இப்போது பிளாக் ஸ்கிப் ஆன் பண்ணியிருக்கிறதுனால X50 Y0க்கு வந்துடுச்சு, இந்த பக்கம் ரைட் சைடில் வந்திருக்கு. திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் பிளாக் ஸ்கிப். இப்போ எனக்கு சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணியிருக்கிறதுனால டெப்த் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் பிளாக் எடுத்து விட்டுட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அப்போ என்ன ஆகுது, எனக்கு கண்டினியூஸாக ரன் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் ஸ்கிப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இப்போ மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஒர்க் வந்து ஒரு சில நேரத்தில் ரீஒர்க் வரும். அப்போ அந்த ரீஒர்க் வரும்போது என்னென்னா நமக்கு எந்த போர்ஷனில் தேவையோ அந்த இடத்த மட்டும்தான் ரீஒர்க் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்காக தான் இந்த பிளாக் ஸ்கிப்பை ஆன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த பிளாக் ஸ்கிப்பை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த லைன்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ண போகிறதில்ல, அந்த லைனெல்லாம் டெம்பரவரியாக பிளாக் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுதான் பிளாக் ஸ்கிப். ஆனால் அந்த ஸ்லாஷ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் இங்கே பிளாக் ஸ்கிப் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு டெப்த் இறங்கிட்டு இருக்கு, Z-6 Z-7 இது மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எஸ் முடிஞ்சிடுது. ரீசெட் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பிளாக் ஸ்கிப்பை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், எந்த இடத்துலலாம் தேவையோ அங்கெல்லாம் நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை மறந்துட்டேன், இந்த பட்டனை ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெட் பண்ணுறேன், சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அந்த லைனில் இருந்தாலும் அந்த லைனை வந்து படிச்சுட்டு எந்த இடத்துல லெஃப்ட் சைடில் போய் நிற்கிது. ஓகே, ஆனால் இங்கே வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா இந்த பிளாக் ஸ்கிப்பை நான் ஆன் பண்ணலை. வெறும் பேக் ஸ்லாஷ் கொடுத்தா மட்டும் பத்தாது, இந்த பிளாக் ஸ்கிப்பையும் ஆன் பண்ணணும். அப்போ ஆன் பண்ணலை அப்படின்னா இவங்களுக்கு எந்த இடத்துல ரன் ஆகணும் அந்த இடத்துலேயே திரும்பி போய் ரன் ஆகிட்டு இருக்கோம். தேவையில்லாத நமக்கு இந்த இடம் தேவையில்லைன்னு நினைப்போம், ஆனால் வந்து இந்த பட்டனை ஆன் பண்ண மறந்துட்டுருப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும், சைக்கிள் டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இசட் லாக்னா என்ன, பிளாக் ஸ்கிப்னா என்ன, சிங்கிள் பிளாக்னா என்ன. அப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்டன்ஸை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. ஆனால் இந்த விஷயங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்காகனா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சைக்கிள் டைமை கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பட்டன்ஸு யூஸ் ஆகும். ஓகே, இது ப்ரொடக்ஷனில் நிறைய யூஸ் ஆகாது, பட் சம்டைம்ஸ் சம்வேர் இந்த பட்டன்ஸ் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தட் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனல் ஸ்டாப்பை பற்றிலாம் நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆப்ஷனல் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் இந்த ட்ரை ரன், மெஷின் லாக்கு பற்றிலாம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது இந்த பிளாக் ஸ்கிப்பும் அப்புறம் இசட் லாக்கு, சிங்கிள் பிளாக். ஓகே, இதை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங்லாம் வேணும், இந்த சிஎன்சி ப்ரோக்ராமிங் பற்றி ஆன்லைன் ட்ரைனிங்லாம் வேணும், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை தம்ப்நெயிலில் கொடுத்துருப்பேன் நான். ஓகே, கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.